வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 7 வகைநுண் கணிதத்தின் பயன்பாடுகள். இதில் பயிற்சி 7ல் 2ல் 10வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். x² - y² = r² மற்றும் xy = c² என்ற வளைவரைகள் செங்குத்தாக வெட்டி கொள்ளும் என காட்டுக. இங்கு CR ஆகியவை மாறிலிகள். இந்த ரெண்டு வளைவரைகளும் செங்குத்தா வெட்டி கொள்ளுது நம்ம நிரூபிக்கணும். அப்போ இந்த வளைவரையோட சாய்வு கண்டுபிடிக்கணும், இந்த வளைவரையோட சாய்வு கண்டுபிடிக்கணும். அந்த ரெண்டு சாய்வுகளின் பெருக்கல் பலன் -1 வந்துச்சுன்னா இது வந்து எப்படி இருக்கும்? செங்குத்தாக வெட்டி கொள்ளும். இங்கே என காட்டுகன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக -1 தான் நமக்கு ஆன்சர் வரும். சரி, நம்ம இதனுடைய சாய்வு எந்த புள்ளியில் நம்ம கண்டுபிடிக்கிறது? இங்கே r², இங்கே c², இது ரெண்டையும் நம்ம தீர்த்து நம்ம என்ன செய்ய முடியாது? வெட்டிக்கொள்ளும் புள்ளியை கண்டுபிடிக்க முடியாது. அதனால் நம்ம என்ன செஞ்சிட்டோம்? தரப்பட்ட இரு வளைவரைகளும் வெட்டிக்கொள்ளும் புள்ளி a, b என்க நம்மளா எடுத்துக்கிட்டோம். வெட்டிக்கொள்ளும் புள்ளியை a, bன்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ முதல் வளைவரை எடுத்துக்கலாமா? என்ன இருக்கு பாருங்க. x² - y² = r². இங்கே c-யும் r என்னது? மாறிலிகள். இப்போ இதை நம்ம வகையிட போகிறோம். எதை பொறுத்து? x-ஐ பொறுத்து. இந்த அடுக்கு முன்னால் வந்துருமா? 2x. இந்த அடுக்கு 2லேருந்து 1 மைனஸ் பண்ணோம். அப்போ 2லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 1. திரும்ப x-ஐ பொறுத்து வரைச்சா 1. 1 2x பண்ணால் 2x வரும். அதெல்லாம் மாதிரி எழுதுனா அவசியம் இல்லை. மைனஸ் அடுக்கு முன்னால் கொண்டு வாங்க. 2y அடுக்கு 1. இந்த அடுக்குலேருந்து 1 மைனஸ் பண்ணும். நம்ம அடுக்கை தான் வகையிட்டு இருக்கோம். இப்போ ஒய்யை வகையிட்டு, ஒய்யை எக்ஸை பொறுத்து வகையிடுச்சுன்னா dy/dx = இது வந்து r². இது வந்து என்னது? மாறிலி. அப்போ இது வந்து 0வாக மாறிடும் வகையிடும் போது. இப்போ பாருங்கள். -2y × dy/dx = 2x. வலது கொண்டு போனால் -2x. நமக்கு என்ன வேணும்? dy/dx வேணும். அப்போ dy/dx = -2x இதுங்க வந்து என்ன மாறிடும்? வகுத்தலா மாறிடும். -2y. அப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல், 2 கேன்சல். இதுதான் நமக்கு தேவையான முதல் வளைவரையின் சாய்வு m1. dy/dx = என்ன? x/y. ஆனால் நமக்கு எந்த புள்ளியில் சாய்வு வேணும்? a, bன்ற புள்ளியில். அப்போது a, bயில் தான் நமக்கு m1ன்ற சாய்வு வேணும். அப்போ பாருங்கள். எக்ஸுக்கு பதிலாக a, ஒய்க்கு பதிலாக b. அப்போ எக்ஸ் இருக்குது, எக்ஸுக்கு பதிலாக a, ஒய்க்கு பதிலாக b. இதுதான் நமக்கு தேவையான ஒரு சாய்வு. அதுக்கு அடுத்து பாருங்கள். ரெண்டாவது இது. ரெண்டாவது எடுத்துக்கலாமா? ரெண்டாவது வளைவரை என்ன? xy = c². xy = c². இப்போ பாருங்கள். இதை வந்து யூவி மெத்தடில் முதல்ல எக்ஸை நம்ம அப்படியே வச்சுக்கிட்டு ஒய்யை எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஸ் பண்ணுவோம். dy/dx ப்ளஸ் இப்போ ஒய்யை நம்ம அப்படியே வச்சுக்கணும். இப்போ எக்ஸை நம்ம வகைடு, எக்ஸை பொறுத்தே வகைடு செஞ்சால் 1 = c². c² வந்து மாறிலி. அப்போ நம்ம வகைட்டோம்னா 0ன்னு ஆயிரும். இப்போ பாருங்கள். நமக்கு என்ன வேணும்? dy/dx தான் வேணும். x × dy/dx = 1 ஒய்யும் பெருக்குனா y + y. வலது பக்கம் கொண்டு போனால் -y. அப்போது dy/dx = -y/x. இந்த dy/dx சாய்வு. எதோட சாய்வு? இரண்டாவது வளைவரையுடைய சாய்வு. அதனால் m2ன்னு எடுத்துக்கிட்டோம். நமக்கு சாய்வு எந்த புள்ளியில் வேணும்? a, bன்ற புள்ளியில் வேணும். அப்போது a, bயில் சாய்வு m2 = இந்த மைனஸ் அப்படியே வந்துடும். ஒய்க்கு பதில் என்ன இருக்குது? b/x. எக்ஸ்னால் முதல்ல இருக்கிறது a. இதான் என்னது? ரெண்டாவது சாய்வு. இப்போ இந்த ரெண்டு சாய்வுகளையும் நம்ம பெருக்கணும். பெருக்கும்போது -1 வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? செங்குத்தாக வெட்டி கொள்ளும். therefore m1 × m2 = m1ஓட மதிப்பு இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் a/b பெருக்கல் m2ஓட மதிப்பு இங்கே இருக்குது -b/a. பாருங்கள். ஏவும் கேன்சல், பியும் கேன்சல், எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ அந்த இடத்துல எதுவுமே இல்லை. 1 என்ன? 1 மைனஸ் கேன்சல் ஆகலை. ஸோ -1. ரெண்டு சாய்வுகளை பெருக்கும்போது -1 வந்துடுச்சு. அதனால் தரப்பட்ட இரு வளைவரைகளும் எப்படி வெட்டி கொள்ளும்? செங்குத்தாக வெட்டி கொள்ளும். சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.